2 கான்செப்ட் நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து 2 பேருக்கு வாங்கி வச்சுருக்கேன். இதில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, சாம்பிள் போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ணணும். 10 lakhs கேபிட்டல் 10 lakhs கேபிட்டல் வந்து இருக்குது. நான் வந்து 10 lakhs நான் வந்து ஒரு இன்வெஸ்டர். யூ ஆல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ், ரிசர்ச் அனலிஸ்ட், டெக்னிக்கல் ரிசர்ச் அனலிஸ்ட், வாட் எவர் நீங்கள் நேம் வச்சுக்கிங்க. ஓகேவா? வச்சுட்டு கீழே வந்து 10 lakhsக்கு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ணி நீங்கள் ஒரு 10 minutes டைம் தருவேன் எல்லாருக்குமே. 10 minutesனால் நீங்கள் எழுதுறதுக்கு, ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 10 minutes, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது. எல்லாருமே கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். சாம்பிள் அவங்களுக்கு யார் அதில் அழகாக டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பார்ட்லாம் ஓகே ரைட், ஸோ நாலேஜ் ஓரியன்டாக வரும் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட்டு. நான் கிராஸ் கொஷினும் கேட்பேன். ஓகேவா? சாம்பிள் போர்ட்ஃபோலியோ. 2வது வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கில் எடுத்து பேசலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எடுத்து போல்டாக கான்ஃபிடென்ஸாக யார் பேசுகிறீங்களோ, எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஸோ 2 டாபிக், ஒன்று சாம்பிள் போர்ட்ஃபோலியோ டிசைன், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். இது வரவங்க இது வரக்கூடாது. ஓகேவா? ஸோ பேப்பர் கொடுத்துருக்கோம். இண்டிபெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சாம்பிள் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறவங்க, தீபிகா நீ வந்து யார் சாம்பிள் போர்ட்ஃபோலியோவில் நோட் பண்ணிக்கோ. ஸோ இண்டிபெண்ட்டாக யாரெல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் விருப்பம் இருக்கோ தைரியம் இருக்கோ வந்து பண்ணலாம். பட் பண்ணவங்களுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனால் நான் கிஃப்ட் தருவேன். 2 கிஃப்ட் இருக்குது. ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோ ஒரு கிஃப்ட்டு, அதில் யார் எஃபெக்டிவாக பண்ணுறாங்களோ, இன்னொன்று வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோ யார் பக்காவாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் கட்டிங் போகிறோம். 17 batches முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஸோ அது ப்ரௌட் தான். அரௌண்ட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம கேக் கட்டிங் பண்ணிவிட்டு குரூப் ஃபோட்டோ, தென் மெமரிஸ் ஒன்று ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை முடிச்சிடலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணலாம். பேப்பர்ஸ் இருக்குல்ல தீபிகா, ஸோ யாரெல்லாம் போகிறாங்களோ பேப்பர் எழுதிக்கும். சாம்பிள் போர்ட்ஃபோலியோலாம் யார் டிசைன் பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேம் மட்டும் ஜஸ்ட் ஒரு பேப்பர் எழுதி எனக்கு கூட என்ன டாபிக் எடுக்க போகிறீங்கன்றதை அதுவும் எழுதுங்க தனியாக. ரைட்? ஸோ ஜேம்ஸ், யூ ஹேவ் a great opportunity to prove. ஏதாவது ஒரு கான்செப்ட், அது ஸ்டாக் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம், வரட்டவர் எந்த மார்க்கெட்டாகவும் இருக்கலாம், பட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அவங்க நேம் வந்து எழுதிருக்கணும். ஸோ 10 minutes அரௌண்ட் வந்து கரெக்டாக 12 ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் கனெக்ட் வித் கம் பேக் வித் 12:10. ஓகே? ஸோ அதில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அது எந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் போடுறீங்க, இந்த செக்டார்ஸோட ஸ்கோப் என்ன, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன, ஸோ ஐபிஓ வாட் எவர், அதெல்லாமே கம்பைனாக ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கணும். டெக்னிக்கல் எங்கெங்கே சார்ட் இருக்குது டெக்னிக்கல் போகிறதுக்கு. நீங்கள் வந்து அப்சர்வேஷன் தான் முக்கியம். அப்சர்வ் பண்ணி எப்படி அதான் சொன்னல, இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி ஏதோ ஒரு டாபிக், பாண்ட் மார்க்கெட்டிங், நீ ஏதோ ஒன்று பேசணும். ஓகேவா? ஸோ யார் நல்லா பேசுகிறீங்களோ உங்களுக்கு நான் வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோ 10 lakhs சார் சொன்னதில் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து ஒரு 9 stocks. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐடிசி, செகண்ட் ஒன் இன்ஃபோசிஸ், தேர்ட் ஒன் ஃபெடரல் பேங்க், ஃபோர்த் ஒன் மாருதி சுசுகி, ஃபிஃப்த் ஒன் பஜாஜ் ஃபின்சர்வ், சிக்ஸ்த் ஒன் தீபக் நைட்ரைட்ஸ், செவன்த் ஒன் ஏர்டெல், எயித் ஒன் ரிலையன்ஸ், நைன்த் ஒன் பெல். ஸோ ஐடிசி இது வந்து 1.5 lakhs கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா இது வந்து எஃப்எம்சிஜி தென் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியில் வந்து நம்ம தினம் யூஸ் பண்ணுறதுல குறைஞ்சது ஒரு 5 பொருளாச்சு வந்து ஐடிசி இது இருக்கும். நாங்கள் குழந்தையிலேருந்து வாங்குறதுலேருந்து நோட் புக்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ ஐடிசி ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது இன்ஃபோசிஸ், ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டாரை வந்து இந்த கோவிடில் தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மூவ் பார்த்திங்கன்னா ஐடி தான். ஏன்னா வீட்டில் இருந்து வேலை பார்த்து கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கம்மி பண்ண ஒரே செக்டார் வந்து ஐடி 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 ஐடி. ஸோ ஐடி இது
கேபு கிடையாது. அதான் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இது. இப்போ வரைக்கும் ஐடிலேருந்து இதுக்கு போகல, என்ன சொல்கிறது, ஒரு 30% தான் போகிறாங்க போல இருக்குது. போகலை. என் தம்பிக்கெலாம் வந்து 2-3 சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. 2 சிஸ்டம் இப்படி வச்சுக்கிறான், ஒரு லேப்டாப் வச்சுக்கிறான். என்னடா ஆஃபீஸில் கொடுத்துறாங்க, இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஐடி செக்டார். தென் ஃபெட்ரல் பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்டர் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் காட்டிகிட்டு இருக்கிறது ஃபெட்ரல் பேங்க். சார் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்து அவங்க அந்த இதுலேயே தான் இருக்கும், அந்த ப்ரைமரி ட்ரெண்டுக்குள்ளேயே தான் இதுவாகிட்டு இருக்காங்க. தென் அகைன் வந்து 4th ஒன் வந்து மாருதி சுசுகி. எந்த குவார்ட்டர்லேயும் வந்து இது வரைக்கும் அவங்க லாஸ் காட்டினதில்லை. ஆனால் ஆக்சுவலாக லாஸ்ட்டு குவார்ட்டர் மட்டும்தான் லாஸ் காட்டியிருந்தாங்க. ஸோ மாருதி சுசுகி ஒரு 1 lakh. பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் இது வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், என்ன சொல்கிறது, அது ஒரு மார்க்கெட் லீடர் மாதிரி சொல்லலாம். ஃபினான்ஷியல் மோர் தென் 30% நினைக்கிறேன் சார். ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல். ஸோ அதில் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1 lakh சொல்லியிருக்கேன். தீபக் நைட்ரைட்ஸ். ஸோ நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தீபக் நைட்ரைட்ஸ் வந்து அந்த உரம் அந்த இதுவெல்லாம் சம்மந்தப்பட்ட இது பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு 1 lakh. தென் வந்து ஏர்டெல் டெலிகாம். நம்ம இப்போ இருக்கிறது மொத்தமே 3 தான் கணக்கில். ஒன்று ஏர்டெல், இன்னொன்று ஜியோ, இன்னொன்று வந்து வோடாஃபோன் நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப இதில் இருக்கும். ரிலையன்ஸ் ஏர்டெலுக்கு. ஸோ ஏர்டெல். தென் வந்து ரிலையன்ஸு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்கள நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி இருக்கணும். மார்க்கெட் லீடர் அவங்க நிஃப்டியில், அவங்களுக்கு 1.5. தென் பில் டிஃபென்ஸ். நம்ம இப்போது சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் கிராஷ் ஆகிடணும். ஒரு பக்கம் இந்தியா சைனா பார்டர் பிரச்சனை. அந்த டைமில் தான் டிஃபென்ஸ் அப்போ வந்து டிஃபென்ஸுக்கு இவ்வளோ ஒதுக்குறோம் அவ்வளோ ஒதுக்குறோம். ஸோ கம்பல்சரி நம்ம இப்போது பேசியிருக்காங்களா சார்? இல்லை டிஃபென்ஸ் அதுக்கு தான். ஆமாம், மேனுஃபேக்சரிங் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியன் இதுலேயே பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒன்று. ஸோ என் போர்ட்ஃபோலியோ 9 stocks இருந்துச்சு. 1 lakh போட்டிருக்கேன் சார். இது ப்ரைவேட் பேங்க்கில் சார். ஆமாம் சார். இந்த வாட்டியும் நல்ல ரிசல்ட் தான் சார். நல்ல ரிசல்ட் தான் இந்த வாட்டியும். ஐயோ கேளுங்க சொல்கிற மூணில் தான் இருக்கிறேன். ஏதாச்சும் இது பியூசி எடுக்கிறதே இல்லை சார். இது இல்லை, ஃபெட்ரல் பேங்க் வந்து நிஃப்டி ப்ரைவேட் செக்டார் தான், ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான் ஃபெட்ரல் பேங்க். ஸோ இது ஐசிஐசிஐ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜிங் இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. எஸ் இல்லை சர்வீஸ் ஓரியன்டடாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெல்த்தியான ஒரு ஐசிஐசிஐ வெல்த்னு ஒரு தனியாகவே போட்டிருப்பாங்க பார்த்து. ஆமாம், அது ப்ரையாரிட்டி கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காகவே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ஓரியன்டடாக ரொம்ப இது ஐசிஐசிஐ. இதை 1 year ரிசர்ச் பண்ணல ஃபெட்ரல் பேங்க்குக்கும் ஐசிஐசிஐ பண்ணால் இவங்க எடுத்தாரு சார். ஓகே, குட். பென்னி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பட் கம்பேரிட்டிவாக ஸ்டடீஸ் பண்ணும்போது HDFC இருக்கு, ஐசிஐசிஐ. ஸோ ரைட், வெரி குட் ரைட். ஸோ அதான் யார் வரீங்க? நான் ரிவ்யூ லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன் இவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றத. சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்னால் ரிலையன்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ஏர்டெல், ஐடிசி அண்ட் சன் டிவி. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. ஸோ அந்த 10 lakhஸில் வந்து எப்படி பிரித்து அனலைசிஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ரிலையன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் பெரிய லார்ஜஸ்ட் அண்ட் கேபிட்டல்ஸ் வச்சுருக்கவங்க. ஸோ ரிலையன்ஸு, ஸோ கூகுள் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பு, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மீட்டிங்ஸு. ஸோ இதை பார்க்கும் பொழுதே தெரியுது ரிலையன்ஸுக்கு ஃபியூச்சர் க்ரோத் வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு.
ஸோ அதனால் ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படின்னு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனதர் திங்ஸ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பற்றி தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா. நிறைய கிளைகள்லாம் இதுக்கு நிறைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் தராங்க. ஸோ அதனால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இந்தியாவிலேயே. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே ஏன் டிசிஎஸ் எடுக்கல, ஏன் இன்ஃபோசிஸ் எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ரெவன்யூ க்ரோத்தும் இவங்களோட ரெவன்யூ க்ரோத்தும் கம்பேர் பண்ணும் பொழுது, நான் டெக்னிக்கலாக பேசலை, ஃபண்டமெண்டலாக மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் பேசலாம், ஓகேவா? டிசிஎஸை கம்பேர் பண்ணும்பொழுது இன்ஃபோசிஸ் வந்து எவ்வளோ மேலே இருக்குது. ஸோ ஷேர் ப்ரைஸும் டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இன்ஃபோசிஸ் அவங்களோட ஸோ அதெல்லாம் பொறுத்து நான் இன்ஃபோசிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஏர்டெல் ஏன் எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏர்டெலோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜியோவை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏர்டெல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாஸில் வந்து அதிகமாக இருக்காங்க. ரியலி யாரோட கஸ்டமர்? ஏஆர்போ. எஸ் நியூ கஸ்டமர். எஸ் ஏர்டெல் இன்க்ரீஸ். ஸோ அதுவும் கம்பேர் பண்ணும்போது ஏஆர்போ ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. ஜியோவை கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல் அதிகமாக இருக்குது. ஸோ ஐடிசி ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களோட பே ஆஃப் டிவிடெண்ட் பற்றி தெரியும். ஸோ அவங்க என்னதான் லாஸில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் கரெக்டாக அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு கம்பேர் பண்ணி டிவிடெண்ட் கரெக்டாக தந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஐடிசிக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஐடிசிக்கு வந்து 1 lakh, ஏர்டெல் 1 lakh, இன்ஃபோசிஸும் 1.5 lakhs. ஸோ சன் டிவி ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கலாம். ஸோ சன் டிவி வந்து இப்போ வரப்போகிற எலெக்ஷன் தெரியும். ஸோ எலெக்ஷன் வந்து டிஎம்கே தான் நிறைய பேர் ஜெயிப்பாங்க. ஸோ அப்படியே அந்த ரேலியிலே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நியூஸை பேஸ் பண்ணி தானே ஒரு ஸ்டாக் மேலே போகுதுண்ணா. அவங்க ஒரு 6 month இருக்குல்ல. ஓகே, தோத்துட்டாங்கன்னா ஸோ நான் அந்த சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து சன் டிவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வெறும் 50,000 தான். ஸோ 50,000 மட்டும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்புறம் கோல்டு தெரியும். ஸோ மார்க்கெட் இது ஏறிச்சுன்னா இது இறங்க போகுது, இது ஏறிச்சுன்னா இது இறங்க போகுது. ஸோ கோல்டோட வேல்யூ பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ கோல்டு டெக்னிக்கலாக பேசும்பொழுது கோல்டு ரொம்ப ஹையர் வேல்யூவில் இருக்குது. ஸோ அது நல்லா அனலைசிஸ் பண்ணி ஸோ இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு வந்து ஒரு நல்ல சீப்பான விலை கிடைக்கும் போது ஸோ கோல்டு வாங்கி வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டுக்கு. ஸோ இதுதான் என்னோட கோல்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வராதுமா சார்? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு பர்சன்டேஜ் கேட்கல, ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ மாற்றணும். கோல்டில் மேக்ஸிமம் யூ வில் கெட் 10%. whereas you book it in Reliance, you will get 20%. Okay. Then why do you go for gold? Oh. Capital protection strategy use பண்ணாரு. Hedging, yeah. Okay. Yes. Why did you go for dividend stock, ITC? ITC. There is a competitor, HUL. Hindustan Unilever is giving better. Why did you go for ITC? Sir, quantity increase பண்ணலாம்னு. So quantity Why did you choose ITC? FMG sector. Yes, FMG sector. Dividend choose பண்ணியா? Dividend காக மட்டும் தான் ITC choose பண்ணேன். Okay. அப்போ உங்க portfolio you are protecting. Yes, product-ஆ இருக்கணும் என்னோட portfolio. Okay. So அதனால அவ்வளோதான். பட் நீங்கள் ஓவரால் பண்ணும்போது ப்ரொடெக்ஷன் பற்றி தான் பேசுறீங்க தவிர கேபிட்டல் அப்ரிஷியேட் லாங் டைம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன். And one more doubt, HDFC is select பண்ணு. ஆதித் பூரி தான் போயிட்டாரு. 40 years HDFC தூக்கிட்டு வந்தது ஆதித் பூரி. இன்னைக்கு HDFC நீ சூஸ் பண்ணுறதே இல்லை. He has gone. The new management has come. எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க இல்லாமல் லாங் டர்ம் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க? என்னோட கொஸ்டின். நல்ல எஸ் நல்ல கேள்வி. You understand what I'm saying? Yes, yes, yes. How do you choose it? Why did you choose it? Just banks. So just ஒரு portfolio பண்ணி எடுத்தியா? analyze பண்ணி எடுத்தியா? Just there are no many startup. Kotak Mahindra Bank is there. HDFC is a very good bank. Market capitalization is very good. Fundamentally it is very good, but it is taken by Adit Puri for 40 years. Now the management has changed. Okay. So எதுக்கு choose பண்ண? ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோக்காக தான் சார் சூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நான் ரொம்ப அனலைசிஸ் பண்ணலை. So you can your review. நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி பேங்கிங்கில் வந்து ஐசிஐசிஐ சூஸ் பண்ணியிருக்கேன்.
மெயினாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி HDFC வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ICICI வந்து நானும் ஹோப் பண்ணுறேன் பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் இன்ஃபோசிஸில். ப்ளஸ் வந்து ஆஸ் இன்சிடராக நிறைய ஹோப் இருக்குது இன்ஃபோசிஸ் மேலே. புது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க, க்ரோத் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அமரஜா பேட்ரிஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அமரஜா பேட்ரிஸ் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மூவ் ஆகிறாங்க. ஸோ பேட்ரிஸோட டிமாண்ட்ஸ், பேட்ரிஸோட யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக ஒரு பேட்ரி பேஸ்டு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இல்லைனா ஜூப்ளியன்ட் ஃபுட், அந்த FMCGயில் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹிந்துஸ்தான் நீங்கள் சொன்ன மாதிரி டிவைட் நல்லா தராங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட் வந்து க்ரோத் நல்லாயிருக்கு. ஜூப்ளியன்ட் ஃபுட் வந்து எப்போவுமே ஒரு ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து IRCTC சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மோனோபோலி மெயினாக, அதுக்காக IRCTC சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்மன் கார்போஜன் சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கெமிக்கல் இது தீபக் நைட்ரேட் இல்லைனா டிஸ்மன் கார்போஜன் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து கெமிக்கல் இதுக்காக. ப்ளஸ் வந்து ஃபார்மசிலையும் உங்களோட இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஃபார்மா டிஸ்மன் கார்போஜன் விட்டமின் D சப்ளையர் மெயினாக. ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து 1.5லேருந்து 2 lakh வந்து ஸ்விங் ட்ரேட் IPO ஆப்ஷனுக்காக தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு. ஃபியூச்சர் ஸ்கோப்காக. ஃபியூச்சர்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறையா மூவ் ஆகிறாங்க, அந்த பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டாக் நான் அமர்ஜா சூஸ் பண்ணியிருக்கேன். அவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவ்வளோதான். HCL மெயினாக FMCGயில் வந்து 2-3 ஸ்டாக் சூஸ் பண்ணலாம். ஜூப்ளியன்ட், பிரிட்டானியா, டாபர். அதை விட HCL வந்து கொஞ்சம் டிவிடன் நல்லாயிருக்கு. க்ரோத் பிரிட்டானியா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ HCL அரௌண்ட் 2,500 to 3,500 600 மேலே இருக்குது. இல்லை 100 குவான்டிட்டிங்க 1 lakh டிஃப்ரென்ஸ் வருது அதுலேயே. Okay. 1 lakh if you value, you will get 3,500, you will get 30 stocks. Whereas in HUL, you get 50 stocks, right? But the margin, maybe there's a more if you get in Britannia, the value is 3,100 or 5,100. அது கரெக்டாக தான். நான் வந்து மெயினாக வந்து அமௌண்ட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதுக்கு நான் இது பண்ணணும்ல, அதுக்காக அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேர் பண்ணுறேன் HUL versus Britannia, எது ப்ராஃபிட்? இல்லை, எனக்கு கொடுத்த டைமில் அவ்வளோ கம்பேர் பண்ண முடியல. அமௌண்ட் மட்டும் கம்பேர் பண்ணி ஓகே. மேரிக்கோ வாட்ச் பண்ணிட்டே ரொம்ப நாளாக ஒரே இதில் சுற்றிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகே, அவ்வளோதான். பரந்தாமன். ஆக்சுவலாக எனக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அண்ணா கிட்ட கேட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், அது வந்து சரியானு பார்த்துக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து 5 செக்டாரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். IT, பேங்க்கு, ஆட்டோ, FMCG, ஃபினான்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எது சம்திங் இப்போதைக்கு தெரிஞ்சது எனக்கு, அதில் எது பிரேக் அவுட் ஆகுது, எது நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்து, ஸோ ஃபண்டமெண்டலாகவும் ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாக எது நல்லாயிருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ IT வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஸோ இனி வரும் காலங்களில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து, ஸோ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் இருக்கனால, ஸோ IT வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுனால IT சூஸ் பண்ணேன். பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக பேங்க்கில் தான் நம்ம லோன் எடுத்து பண்ணுறதுனால பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணேன். ஸோ ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபியூல்லேருந்து இப்போ எல்லாமே பேட்டரிக்கு போகிறதுனால கண்டிப்பாக வந்து ஆட்டோ ஃபீல்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். FMCG கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து மக்கள் வந்துட்டு வாங்கி, அதாவது FMCGயில் கண்டிப்பாக செலவு எல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் FMCG வந்து யூஸ் பண்ணேன். ஃபினான்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே ஃபினான்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் அது செலக்ட் பண்ணியிருக்கேன். financial select பண்ணுறது NBFC. Banking is
பஜாஜ் ஃபினான்ஸ். Bajaj Finance. Okay, that's what I'm saying. NBFC. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பகவதி ராஜன். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5 செக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 10 lakhs போர்ட்ஃபோலியோக்கு 30% வந்து லார்ஜ் கேப் ஈக்விட்டி, லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸு, அதாவது ஆட்டோ, ஐடி, எஃப்எம்சிஜி மூணையும் கம்பைன் பண்ணி 20% ஃபார் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் 10% ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 15 ஃபார் ஃபார்மா, 15 ஃபார் எனர்ஜி அண்ட் 10 ஃபார் பேங்கிங். அண்ட் எஃப்எம்சிஜியில் வந்து மேரிக்கோவும் ஐடிசியும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து இன்ஃபோசிஸும் ஹெச்சிஎலையும் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கேன். பவர் செக்டருக்கு வந்து லூமினஸும் அமரராஜாவும். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஃபுல்லாக லித்தியம் பேட்டரிஸ் தான் வந்து இதாக போகுது. ஸோ பேட்டரி சைடில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், லூமினஸ், அமரராஜா பேட்டரிஸ். ஃபார்மா செக்டருக்கு வந்து லூபின், கிளென்மார்க். ஆல்ரெடி ஒரு பெரிய டவுனில் இருக்கு. நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நோட் பண்ணியிருக்கேன், திரும்ப வரும். அண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் 2 ஆப்ஷனு, ஒன்று லூப்பின், இன்னொன்று கிளென்மார்க்கு. லூப்பின் வந்து லூப்பின் வந்து அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் மேலே போகும். ப்ரைஸ் வைஸ் கண்டிப்பாக சார் ஃபைசர் சூஸ் பண்ணல. கண்டிப்பாக வந்து இந்த கோவிட் வந்து இந்த வேக்சின் வந்தாலுமே ஃபைசரோட ரேட் வந்து கீழே போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது இப்போவே வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம், அந்த வேக்சினோட ரியாக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெவி வெயிட்டட். கம்மியாக தான் இருக்கும், அதிகபட்சம் லிமிட்டட். ஸோ அதனால தான் அதை லூப்பினும் இதுன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன்றும் அரபிந்தோ ஃபார்மா எடுத்திருக்கேன். பட் அரபிந்தோ இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. அதுக்கடுத்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கிசான் பாண்ட்ஸ் என்ன இருக்குது, அதில் ஒரு 20%. ஸோ பரவாயில்ல, நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் ஆல்ரெடி நான் ரிஸ்க் எடுக்கலாம் சார், நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்கோம். எஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 10% சூஸ் பண்ணியிருக்கு. அது சார் ஒரு செக்டாராக ஒரு போர்ட்ஃபோலியோவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன நான் வந்து இதை வந்து ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். To be frank and honest, Yes. ஒரு ஆள் ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கணும், உங்கள் மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. சரி, ஐ ஹேவ் கான்ஃபிடென்ட். ஓகே, அப்போ நான் கண்டிப்பாக அதை செய்வேன். தென் கான்ஃபிடென்ட் லெஸ் வரும்போது ஐயோ நம்ம போர்ட்ஃபோலியோ ஏதாவது போச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கோமே, சேம் திங் வருது. போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வாட் தே ஆர் டூயிங், யூ ஆர் டூயிங். கரெக்ட் சார். அதாவது வந்து உங்களுக்கு முதல்ல ஓகே சார். அதாவது வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ ட்ரேடிங் ஒரு அரௌண்ட் 25 lakhs வந்து ட்ரேட் வச்சு பண்ணிட்டேன். இல்லை நான் சொல்கிறேன் சார், அதில் 22 lakhs வந்து என்னோடய காசு கிடையாது. 22 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயராக வந்து அவங்களுக்காக நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மந்த்லி 4% வந்து ரிட்டர்ன்ஸ் நான் கொடுத்துட்டு. ஸோ என்னோட ரிஸ்க்கு என்னோட ரிஸ்க்குங்கிறது வந்து இது வந்து என்னோட தனிப்பட்டது. இது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து அவங்களோட பணத்தை வச்சு எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்து ஒரு லிமிட்டட் தான். வாட் நாலேஜ் வந்து கேதர் பண்ணிட்டு நீங்க ஒரு பர்சனலா போர்ட்ஃபோலியோ அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் கேட்ட மாதிரி வைக்கணும். யூ ஆர் நாட் சஜஸ்டிங் டு நார்மல் பீப்பிள். ஓகே, ஸோ உங்களுக்காக சொல்றேன். ஸோ என்னோடதுன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸும் இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்காது, வேறு ஒன்றும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி செக்டாரும் ஐடி, பவர் அண்டு எஃப்எம்சிஜி மட்டும்தான் இருக்கும் ஈக்குவலாக. எஃப்எம்சிஜி
ஆல் த 30% அந்த 10% வந்து இன் ஹோல்டில் இருக்கும், எப்போவுமே அதை செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து செக்டர் வைஸ் தான் பேசுங்க சார். நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் பியூட்டிஃபுல்லான ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து what is the small cap? So many ஏன்னா ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து வந்தா ஒரு ஹெவி அப்சைட் டவுன் சைட் கொடுத்ததாங்க கூட நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து மிட் கேப்பில் வந்து ஸ்லோ பீட்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். கேபிட்டலும் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ வெரி டீசன்ட் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் தான் கிடைக்கும். தான். for long term also you go for Yeah. டிசம்பர் மந்த்லே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா நிஃப்டி ஸ்மால் கேப் மிட் கேப்பும் சரி கரெக்ஷன் வந்துருக்கு. நிஃப்டி 20,000 சம்திங் இருக்குது. ரைட் சார் தேங்க்யூ. nice yeah. Next ஹரிராம் ஹலோ சார், இப்போ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி எக்ஸிட் எப்படி கொடுக்குறது இதை பற்றி சொல்ல போகிறேன். இண்டிபெண்ட்டாக ஸோ நம்ம வந்துட்டு சார்ட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணும்போது என்ன ஸ்டாக் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ட்ராடே நான் கமிட் பண்ணல, நான் லாங் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் அந்த பேசிஸ் தான் பார்க்குறேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு இதுக்குமே நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ என்ட்ரி கொடுத்து நம்ம எப்போ ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த க்ரோத் போகிற வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம லே பண்ணிட்டோம்னா, ட்ரெண்ட் லைன் ட்ராயிங் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே அந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குது, அது வரைக்கும் நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் அது பிரேக் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் மோஷனில் போக போகிறது. அது கன்சால்டேஷன் அது வந்து நான் லாங் பில்டப்பில் போயிட்டுருக்கல சார், லாங் பில்டப் போயிட்டுருக்கு. அந்த நீங்க சொன்ன மாதிரி கொடி மாதிரி படர்ந்ததே ஆமாம் ஆமாம். ஒரு ஓவர் பாத் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது கன்சல்டேஷன் ஃபேஸ்னு சொல்றீங்களா? எஸ் சார். கன்சாலிடேட் வந்து நம்ம இது சொல்லலாம், ஒரு ஷார்ட் பில்டப், சாரி ஷார்ட் கவரிங் சொல்லுவோம் சார். ஸோ அந்த இடத்துல வந்து ஷார்ட் கவரிங் ஆகும். சாரி எனக்கு வரைஞ்சிருக்கு சார், நான் லாங் அன்வைண்டிங் அதான் ஒன்று ஒன்றா சொல்லலான்னு இருக்கேன், அதான் சீக்வன்ஸே வந்துடுறேன். ஸோ நீங்கள் லாங் பில்டப் போய்ட்டுற வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அந்த சார்ட் வந்து நாங்கள் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் ஆகும்போது அது அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங். ஸோ லாங் அன்வைண்டிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அது கன்சாலிடேட்டும் சொல்லலாம், லாங் அன்வைண்டிங் சொல்லலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் அதை பிரேக் ஆனாலே நம்ம சேஃபாக நம்ம வெளியில் வர்றது அட்வைசபிள். லாங் அன்வைண்டிங்கில் அப்சைட் போகுதுங்களா, நியூ ஹைனா திருப்பி உங்களுக்கு தான் சார் லாங் பில்டப் தான். அக்குமுலேஷன் போவோம் சார், அக்குமுலேஷன் பேஸ். எஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஷார்ட் கவரிங், அதாவது கீழே வந்துச்சுன்னா ஷார்ட் பில்டப். ஷார்ட் பில்டப் name of the place. ஷார்ட் பில்டப்னு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 4 ஸ்டேஜில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துக்கலாம், நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோராகவே நம்ம சார்ட்டை போட்டுட்டு ட்ரெண்ட் லைன் மானிட்டர் பண்ணாலே நம்ம எந்த ஜோனில் இருக்கிறோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாங்கிட்டதுக்கப்புறம் லாஸ்ன்னு சொல்லாமல் நம்ம பிஃபோர் தட் நம்ம ட்ரெண்டை போட்டுட்டாலே நமக்கு சேஃபாக இருக்கலான்றது. இந்த சினாரியோ வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஓகே ரைட். ஸோ பட் யூ நீட் டு என்ஜாய் த ப்ராஃபிட் வித்தின் a day or 2 days or 3 days whatever. ஷார்ட் டைம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது யூ நீட் டு ரிசர்ச் அவுட் வெரி எஃபெக்டிவ்லி. இட்ஸ் நாட் ஒன்லி திங், இட்ஸ் நாட் இது மட்டுமே போதாது. பட் ஸ்விங் ட்ரேடிங் இது யூஸ் பண்ணிக்கலாம்ல இது பண்ணலாம், பட் ஒன்றும் ஸ்க்ரூ பண்ணணும் ரிசர்ச். எஸ். இது வந்து ஜோன் தான், இது செக்மெண்ட். ஓகே, பிரைஸோட டிமாண்ட் சப்ளையோட செக்மெண்ட் ஜோனை நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள இன்டெப்தா பேட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் இருக்கு, மொமெண்டம் இருக்கு. ஸோ அது வேற ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன், ஸோ பிரைமரி ட்ரெண்ட், செகண்ட் ட்ரெண்ட், அப்புறம் நிறைய திங்ஸ் வந்து கார்லேட் பண்ணி பார்க்கும்போது தான் we get a clear picture. எஸ். அதாவது நீங்கள் டே டு டே அதை மானிட்டர் பண்ணணும். ஓகே, நான் வந்து சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சேஃபர் ஜோனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி கேண்டல்ஸ்டிக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஃப்ளாக் பேட்டர்ன், அந்த என்ன மாதிரி பேட்டர்ன் போகுது சொல்லிட்டு டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் சப்ளைல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறதுக்கு தான். எஸ். நம்ம நேமா புரிஞ்சுக்கலாம். எஸ். கைனசிக்ஸ்னா அது ஹேமர், டோஜி, ரோட்டர்ஸ்னா ஆமாம். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பேட்டர்ன், ட்ரையாங்கிள், சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், ஃப்ளாகிங், எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறதுக்கு தான். அதோட மீனிங், அந்த நேமா நீங்க புரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் சப்ளைல ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நமக்கு புரியல, அப்படியே செதறி இருக்கு. ஒரு அலைன்மெண்ட் கொடுத்தா ஓகே இது என்னதான் நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தான். குரூப் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம பேட்டர்ன். எஸ். அது வந்து கன்க்ளூஷன் கிடையாது, எஸ். இன்டர்பிரேஷன் நீங்க தான். எஸ். ஓகே, ஸோ ரைட். ரொம்ப
தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதர்ஸ் டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 192 படம்லாம் அந்த மூவி யார் பார்த்துருக்காங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் நிறைய இன்ஸ்பிரேஷனும் இருக்குது, நிறைய என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படி பிகினர்ஸ் வந்து ரொம்ப மோஸ்டான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். அர்ஷத் மேத்தா வந்து குஜராத் சைடு தான் அப்படிங்கிற 1954 பிறந்தார். ஒரு 51 இயர்ஸ் தான் இருந்தார், ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். அவருடைய லைஃப் தான் வந்து படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரியல் ஸ்டோரி தானே சார்? எனக்கு தெரியும், அதான் ஆனால் அவர் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து ரியல் ஸ்டோரி தான் நினைக்கிறேன். ரியல் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து அந்த 1980 1992 வரைக்கும் நடந்த மார்க்கெட்டில் நடந்த ஒரு கொலாப்ஷன். அந்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அதில் வந்து அவர் சேல்ஸில் வந்து நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தார். ஒரு ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நிறைய விஷயன்றது வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ப்ரிடிக்ட் பண்ணும்போது நிறைய வேலை, என்ன வேலை செய்யணும், சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் ஃபேமிலியில் வந்து இவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலி வந்து கண்ட்ரோல் பண்ணி மணி வந்து பத்தலை. நிறைய வேலை செஞ்சு நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ சேல்ஸில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆனார். ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ரி ஆகும்போது வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ப்ரைஸ் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தார், ஸோ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நிறைய வந்து ஒரு கிராஷ் அந்த மாதிரி எதுவும் நடக்கும்போது நிறைய ஃபுல்லாக மார்க்கெட் டவுன் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் இவரை நம்பி போட்டவங்க எல்லாமே வந்து லாஸ் ஆகிட்டாங்க. லாஸ் ஆகிட்டு இவர் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ திரும்பி வந்து இவர் லைஃப் வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து க்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ரிசர்ச் அசெட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கன்சல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது காரணம் என்னன்னா, இவரோட ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக நடக்குது. ஓகேங்களா, அது வந்து இவர் பிஸ்னஸாக வந்து கன்சல்ட்டாக மாற்றினார். இல்லை ஒரு மணி பிஸ்னஸாக மாற்றும்போது நிறைய பேர் வந்து டிப்ஸ் கொடுக்கும்போது வந்து பே பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தார், ஃப்ரீயாக கொடுக்கும். இவர் வந்து ஒரு வேல்யூபிளாக மாற்றிக்கிட்டாரு. நம்மக்கிட்ட ஒரு ஐடியா வந்து எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், ஆனால் அவர் ட்ரேட் பண்ணலை. அப்போ டைமில் வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய புரோக்கர் இது வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபண்டு இஷ்யூனால. ஓகே, பண்ணும்போது வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கன்சல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மூலமாக வர ப்ரோக்கரேஜ் வச்சு போயிட்டு ரன் பண்ணிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் திரும்பி ரீஎன்ட்ரி ஆகணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஏதோ பிளான் பண்ணி வந்து திரும்பி வந்து அவருடைய எல்லாருக்கிட்ட அந்த லாக் பண்ணி வச்சிருந்த புரோக்கர் கிட்ட வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லாம் நான் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி தர்றேன் அப்படின்னு நான் அவர் புரோக்கர் கிட்ட வந்து பேசினார். ப்ராஃபிட் அந்த ஒரு விஷயம் தான் எல்லாரும் அந்த ப்ராஃபிட்னு ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட்ல வந்து பிஎஸ்சி பேங்க்ல இருந்து எல்லா பேங்க்ல வந்து மணியை ஸ்டாக் மார்க்கெட்டையும் மணி மார்க்கெட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. மிக்ஸ் பண்ணிட்டு அங்கே லோனை வாங்கி இங்கே போடுறது, இங்கே லோனை வாங்கி இங்கே போடுறது. அந்த டைமில் வந்து பேப்பர் அந்த நோட்டீஸில் பிஆர் அப்படி சொல்ல அது நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மணியை வந்து மேனேஜ் அவருடைய கான்ஃபிடென்ட்னால மேனேஜ் பண்ணாரு. ஆனால் அதனால் வந்து நிறைய லூப்ஸ்னா எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அந்த மணியை வந்து மாற்றி மாற்றி போட்டு வந்து நிறைய 42 கிரைம் ஸ்கேம் கேஸ் வந்து அதனால் விழுந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன விஷயம்னா, அவர் வந்து ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிய வச்சாரு. அவரோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, ரிஸ்க் எடுத்தார், ரிவார்டு கிடைச்சிது. ஆனால் வந்து அந்த ரிவார்டை வந்து அனுபவிக்க முடியல, ஓடிட்டே இருந்தார். பேராசை பெருநஷ்டம் மாதிரி கட்சியில் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவர் இறந்துட்டார். ஓகேவா, இதில் நிறைய விஷயம் என்னன்னா, பேராசை பெருநஷ்டம் ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதையும் மீறி நிறைய அந்த பேங்க்லேருந்து 512 கோடி மேலே வந்து ஸ்கேம் பண்ணார். பேங்கிங்கில் இருக்க மணியை வந்து மணி மார்க்கெட்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் மிக்ஸ் பண்ணதுனால இவருடைய லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகி இறந்துட்டார். 51 வருஷம் தான் 2001 தான் இறந்தார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். ஸோ என்ன விஷயம்னா, இதில் இம்பார்ட்டன்ஸ் மணி மேனேஜ்மெண்ட். ஸ்டாக் பண்ண மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டு அவரோட கான்ஃபிடென்ட் இருக்குது, கான்ஃபிடென்ட் கரெக்டான வகையில் யூஸ் பண்ணார். ஆனால் கரெக்டாக வந்து ஜேர்னல் வந்து இதுலேயே முடிஞ்சிடுச்சு. நம்ம தெரிஞ்சு வைக்கணும்னா பேராசை பெருநஷ்டம் ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் நல்லா, அதில் நிறைய இன்ஸ்பிரேஷனும் இருக்குது, கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயமும் இருக்குது. ஒரு 10 சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அது தேங்க்யூ சார். அதான் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணேன். பாலாஜி வந்து நிறைய செமினார் இருக்குன்னு மேபி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா
இருக்குங்க. இதாக இருந்தால் அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கு. இப்போ நான் ஒரு கொஸ்டினாக கேட்குறேன், ஹார்ட் அசெட் இன்கம்னா என்னன்னு சொல்லுங்க. ஹார்ட் அசெட் இன்கம் உங்க சொத்து, தமிழ் சொன்னா உங்க சொத்து நிலையா இருக்கும். அந்த தமிழ்னா உங்க சொத்து நிலையா இருக்கும். அதுல சொல்லணும். அப்போ பார்த்தா ஒரு கோல்டு சொல்லலாம். அது கோல்டு அப்ரிசியேஷன் ஆகும். ப்ளஸ் வந்து அதுல இருந்து ஒரு இன்கம் எடுக்க முடியும். வீடு இதெல்லாம் வந்து ஹார்ட் அசெட் இன்கம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ்ல வந்து ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நம்ம தமிழ்லயே பார்த்துக்கலாம். ஹார்ட் அசெட் இன்கம் இது வந்து கண்டிப்பா நம்ம பசங்க நம்ம முதல்ல செட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி முதல்ல செட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். சின்ன வயசுல செட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் எனக்கு இந்த வேலையில் ஹவுசிங் லோன் கிடைச்சா அதெல்லாம் முதல்ல செட் பண்ணி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தெரிஞ்சு கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட் அசெட் இன்கம் இது மாதிரி நம்ம சில்வர், கோல்டு, வீட். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் வந்து ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேபி உங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை, வாடகைலாம் நீங்கள் வந்து லோன் யூஸ் பண்ணி வரலாம். நான் பேசுறது கொஞ்சம் சேலரி ஓரியன்டாக தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் பீப்புள் தான் அது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட் அசெட் இன்கம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஃபிக்ஸட்லையோ ரெகுலர் எதை தராங்க சொல்லுங்க. இன்னைக்கு கரண்ட்ல ஒரு அமௌண்ட் நம்ம சீல் பண்ணிட்டோமா, ஹையஸ்ட் இன்கம் இயர்ல ஃபிக்ஸட் ஒரு சீல் பண்ணுறதே வச்சுக்கோங்க. ஃபிக்ஸட் ஒரு 4 years 5 years போஸ்ட் ஆஃபீஸ் 7.5% 7.75 தராங்க. மந்த்லி வித்ட்ரா அதில் போய் நீங்கள் சொன்னால் நிறைய இருக்கும். அதில் மந்த்லி வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் இது ஒன்று தான். இது ஒன்று தான். மினிமம் வந்து எவ்வளோ நாள் பண்ணலாம், மேக்ஸிமம் 4.5 lakhs. பட் வந்து 4 years சீலிங். இன்கேஸ் எதாவது வித்ட்ரால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 2.5% வந்து உங்களுக்கு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னைக்கு ஐஎஸ்டி தான் இருக்கு. இதே நம்ம செட் பண்ணணும். எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது கூட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செட் பண்ணலாம். நான் சொல்ல வரதுலாம் கடைசியில் ஒரு முடிச்சு போட்டு என்னோட இதில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இப்போ வந்து டிஜிட்டல் இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆச்சு எல்லாமே. இது எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயத்தில். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சியில் வந்து சொன்னாங்க, உங்களோட எல்லா ப்ரீமியம் எல்ஐசி ப்ரீமியம்லாம் நாங்கள் 5% ஆஃபர் பண்ணுறோம். 5% கேஷ் பேக் சொல்லுவோம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா எல்லாம் ரெகுலர் பண்ணுவாங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம் சொல்லி. நம்ம ஸ்மார்ட்னா ஃபஸ்ட்டு கட்டிட்டு வெளில வந்து ஆட்டோ டெபிட் கொடுக்காது. ஒரு 10,000 கட்டுறோம் வச்சுக்கலாம், ஒரு இயரோ இல்லை ஒரு அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, இவ்வளோ தான் மினிமம் சொல்லிட்டு. நம்ம ஒரு ப்ரீமியம் கட்டுவோங்க 10,000 500 கேஷ் பேக். பேஸாக எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? நம்ம கட்டுற ஒவ்வொரு ஈவி பில்லுக்கும் 5% கேஷ் பேக். ஒரு 5000 கட்டினா 250 ரூபா நமக்கு கேஷ் பேக் ரீசார்ஜ் பண்ணிட்டு. இதெல்லாம் ரெகுலராகவே இருக்குது. எல்லாத்துலேயும் நமக்கு கேஷ் பேக். ஆனால் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். கிரெடிட் கார்டு 1 லட்ச ரூபா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1300 கரெக்டாக உங்களுக்கு கேஷ் பேக். ஆனால் டியூ டேட் எது, உங்களோட பேமெண்ட் டேட் எது, உங்களோட லிமிட் என்ன, உங்கள் லிமிட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரானா எவ்வளோ வந்து பெனால்ட்டி வரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ 20,000 லிமிட் இருக்குன்னா அதே மாதத்தில் நீங்கள் வந்து பே பண்ணுறது மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதே டியூ டேட்டுக்குள்ள ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணால் அது ஒரு பெனால்ட்டி போட்டுவாங்க. அது தெரியாது, நிறைய பேர் வந்து கஸ்டமர் சண்டை போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து இருக்குது, நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் லாபம் இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை சேவ் பண்ணுறது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து இந்த சேலரி பார்த்தீங்கன்னா 10 to 11% இந்த கார்பரேட் எல்லாமே லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு ஹவுசிங் லோன் ஸ்கீம் பண்ணால் நீங்கள் டேக்ஸே பண்ண முடியும். அதை எடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணிட்டு மந்த்லி ரெகுலராக இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி என் கொலீக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒரு 11% HDFC தரான்னு வச்சுங்க, அதை எடுத்து நம்ம இந்த HDFC போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஹவுசிங் லோன் கட்ட தான் போகிறோம். ப்ளஸ் ஹவுசிங் லோன் எல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ எல்லாம் எடுத்து தான் போகிறாங்க. சேலரி 1% தான் சொல்கிறேன், அது எல்லாமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து 0 வரும். அது 5 to 10 lakhs லாபம் இருக்கு உங்களுக்கு. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த எல்ஐசி ப்ரீமியம் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. தான் யோசிப்பேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் எப்போவுமே இப்போலாம் யோசிக்கிறேன். லைக் ஆஃப்டர் 10 years என் லைஃப் எப்படி இருக்க போகுது, நான் இன்னும் சேலரிட் இன்கமில் தான் இருக்க போகிறேன்னா இல்லை நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்க போகிறேன்னா, இந்த மாதிரி வேலை யோசிக்கிறேன். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த நான் ஒரு 10 years கழிச்சு நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அப்போ எனக்கு என்ன கேஷ் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வகையில் எந்த செக்டார்லலாம் நான் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் திங் வந்து ஐடி செக்டார் வந்து இப்போது பேண்டமிக்கில் வந்து எல்லாருக்கும் நல்ல க்ரோத் கொடுத்தது.
ஆனால் அது எனக்கு லாங் டேர்மாக அப்படின்னு சொல்லி என்னால் வைக்க முடியல ஐடி ஸ்டாக்ஸ். எல்லாருமே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பூம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஒரு 5 years 10 years க்ரோத்தில் எனக்கு ஐடி செக்டாரை நான் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னா, இப்போ அவங்க வந்து பயங்கரமான ஹைக், அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து பல இடத்துல பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பில்டிங் ரியல் எஸ்டேட் காஸ்ட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துல காஸ்ட் ஆப்டிமேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட்லாம் ஓவர் அச்சீவ்டு. இப்போது அடுத்த வர இயர்ஸில் அந்த சிஇஓஸ்க்குலாம் என்ன பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த டார்கெட்டை விட அவங்க மேலே போகணுன்ற போது அவங்களுக்கும் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். மைட் பி லைக் ஒரு 3 years கழிச்சு திருப்பி ஒரு இன்டெப்ட் அனலைசிஸில் ஐடி ஸ்டாக்ஸில் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒரு அசம்ஷன் இல்லை ப்ரிடிக்ஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்த செக்டார் நான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுற செக்டார் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அண்ட் அக்ரிகல்ச்சர். அந்த 2 செக்டார் தான். ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் இதுவாக மாறப்போகுது. நீங்கள் எந்த சோர்ஸ் எடுத்தாலும் எனர்ஜியோட இது பார்த்திங்கன்னா ஒன்று மேபி அது சோலாராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி எதில் ரிசர்ச்சில் அவங்க இது பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்த்து எனர்ஜி சூஸ் பண்ணலாம். லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2021 ஓலா வந்து ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸஸ் இருக்குது. இப்போ ஓலா வந்து நான் ஒரு 3 yearsஆக சும்மா ஒரு பிஸ்னஸ் நாலேஜுக்காக ரொம்ப, ஏன்னா ஸ்டார்ட் அப்போட எந்தூசியாஸ்டிக்காக அதோட நியூஸ்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ பார்க்கும்போது அவங்களோட கேப்போட சர்வீஸ்லேருந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸும் இருக்காது. நார்மலாக ரன் ஆகிற பிஸ்னஸ் மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஏன் அவங்க வந்து அதில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கல வெளில வந்தாங்க அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஓலா வந்து ஒரு 2023 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு, எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஹோம் எனர்ஜி, லைக் நம்ம ரூஃபே வந்து ஒரு சோலார் சிஸ்டமாக மாற்றுற எனர்ஜி, டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பதிலாக சோலார் டைல்ஸ் பண்ணுற அந்த ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இவங்கெல்லாமே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. அவங்கெல்லாம் சின்ன சின்ன கம்பெனி சஸ்டைனபிள் லிவிங் கம்பெனிஸ்க்கு கொடுத்து அவங்களாம் ஐபிஓ ஃபைல் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா லைக் ஒரு 10 yearsல ஒரு நல்ல பிரேக் அவுட் அண்ட் பூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட 2 டார்கெட்டாக வச்சுருக்கேன். இல்லை எஃப்எம்சிஜி பேங்க் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெடி இன்கம் டே டு டே இதில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இதுதான் ஃபினான்ஷியலாக நான் பேசணும்னு நினச்சது. அண்ட் கிவ் பேக், எப்போவுமே பாலாஜி சார் சொல்லுவார் கிவ் பேக் அப்படின்ட்டு. அதில் வந்து நான் திங்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, என் லைஃப் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 புக்கை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அது படிங்க. என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு மணியை இப்படி தான் பார்க்கணும், இதுதான் மணி அப்படின்னு சொல்லி எனக்கு சேஞ்ச் பண்ண புக்ஸ் வந்து ரிச் டேட் அண்ட் புவர் டேட். அந்த புக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். திங்க் க்ரோ அண்ட் ரிச், இந்த 2 புக் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் ஒரு மணியை நான் இதனால நான் நினச்சேன், ஒரு லோன் வாங்கி வீடு வந்துருச்சுன்னா அது நம்ம வீடு, அது கிடையாது, அது நம்ம வீடு இல்லை, அது பேங்க்கோட வீடு, நாங்கள் வாடகைக்கு இருக்கிறேன். இந்த சேஞ்ச் எனக்கு புரிய வச்சது இந்த 2 புக். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டாக். தேங்க்யூ. Come. Anybody else? அவங்க எவ்வளோ வர்க்கராக பேசுகிறாங்க அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகிருக்கும். ஒரு இன்ட்யூஸ் பண்ணுற இதே தான் வாழ்க்கையில நடக்குமே. ஒரு இண்டிபெண்டன்ஸி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களோட வெளிப்பாடு அவுட்புட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். அது வந்து ப்ரூவன். இந்த இடத்துலேயே வந்து இண்டிபெண்ட்டாக பேசுகிறவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை பாருங்கள். இதே ஒரு கான்செப்டை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவங்கள அவங்களோட கான்ஃபிடென்ஸை பாருங்கள். ஸோ இது வந்து வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒரு இன்கம்மாக இருந்தாலும் சரி, ஒரு தனித்து செயல்படும் போது அது வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து இண்டிபெண்டில் வந்து நல்லா சூப்பராக பேசுவாங்க எல்லாருமே. இருக்கிறது 2 கிஃப்ட்டு தான். அதனால் வந்து ஒருத்தர் கான்செப்ட் தான் கொடுக்கணும். பட் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டஸில் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்டஸோட நிறைய செக்டாரல் வைஸாக ஃபினான்ஷியல் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி நல்லா பேசினது மிஸ்டர் அரவிந்த். ஸோ இண்டிபெண்டன்ட் டாப்பிக்கில் அவருக்கு அந்த கிஃப்ட் ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர்டு. ப்ளீஸ் கம். All the best. ஸோ சாம்பிள் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் தடுமாறினீங்க தான் சொல்லணும். பட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் வந்து சொல்கிறீங்க. பட் வந்து மோர்
ஒரு எஃபெக்டிவாக வந்து ஒரு செக்டரில் அனலைசிஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தடுமாறுறீங்க, எல்லாருமே தடுமாறுறீங்க. பட் அதில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் வினோத். தேங்க்யூ. ஓகே ரைட். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு நாலேஜ் ஓரியன்டாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொண்டு போக முடியும்னு தான் பிளான் பண்ணேன். கண்டிப்பாக ஒருத்தவங்ககிட்ட ஒரு இன்புட் வந்து ஒரு நாலேஜ் ஓரியன்டாகவும் சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாகவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டு. ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வரைக்கும் 17 பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஒரு செலிப்ரேஷன் ஏன்னா 2020 முடிய போகுது. ஸோ 17 பேட்சஸ் கம்ப்ளீட், அரௌண்ட் 120 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே, மேபி வந்தது கம்மி தான், ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கேக் கட்டிங் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த போர்டில் வந்து உங்கள் மனசில் பட்டது வந்து நீங்கள் எழுதிட்டு போங்க. இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஃப்ரேம் போட்டு நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸில் கூட எங்கள் வீட்டில் வந்து நான் மாட்ட போகிறேன். சென்னை மீட் என்னோட மெமரபிள், ஓகே, என்னோட லைஃப்பில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் வந்து எழுதிட்டு போகலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு மனசில் பட்டது ஒரு சின்ன கிஃப்ட் வந்து நான் வச்சுருக்கேன் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இவங்க கொடுப்பாங்க, நீங்கள் எழுதிட்டு அதை என்னோடய வார்த்தைகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். உங்கள் வார்த்தையை நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து கேக் கட்டிங் முடிச்சிடலாம்.